good morning. So இன்னைக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தா நிறைய பேருக்கு பிடிச்சது நண்டு. சீ ஃபுட்ல நண்டு, இறால் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் மீனை விட. ஸோ இந்த நண்டில் நான் இன்னைக்கு ஒரு குருமா பண்ண போகிறேன். ஸோ நண்டு குழம்பு சொல்லலாம், நண்டு குருமா பண்ணுறேன். ஸோ நண்டு குழம்புல நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். ஸோ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி வைக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ இதுக்கு ஒரு 3/4 கிலோ கிட்ட நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நண்டு க்ளீன் பண்ணுறதுல ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்லையே நண்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, மண் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா உடச்சிட்டு தண்ணியில் ஒரு அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு அலசிட்டு இதை மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணுறதோட வீட்டில் க்ளீன் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நண்டு ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி. வெங்காயமும் தக்காளியும் கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டிஸ் தான் இதுக்கு தேவைப்படும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 தான் எடுத்துருக்கோம். ரொம்ப காரமான பச்சை மிளகான்றதுனால 2 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் நான் குழம்பு மிளகாய் பொடியும் ஆட் பண்ணுவேன். ஸோ 2ம் சேர்த்து தான் நான் ஆட் பண்ண போகிறனால ப்ராப்பராக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோ. மிக்ஸி ஜாரில் தேங்காய், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதை வந்து நல்லா குழன்னு அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் ப்ரிப்ரேஷன் நமக்கு. ஸோ அடுத்தது எப்படி தாளிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ இதை மாதிரி ஒரு நல்ல அகண்ட வாயு உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நண்டு நல்லா கொதிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கணும் அதனால. ஸோ இதில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த எண்ணெய் சூடாகினோடனே பட்டை ஒரு 1 இன்ச் அளவு பட்டையை அதில் ஆட் பண்ண போகிறேன். அதோடைய தேங்காய், பெருஞ்சீரகம் அண்ட் கருவேப்பிள்ளையோட பேஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், பட்டை பொரியுது. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இது நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நல்லா சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதில் இந்த வெங்காயம், தக்காளி 2மே ஈக்குவல் குவான்டிட்டி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே நல்லா இதை மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும், நிறைய வேண்டாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. அந்த ரா ஸ்மெல் போகட்டும். மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் இருக்குது, அந்த காரமும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து இந்த நண்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். நண்டை மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஓடெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மெதுவாக நல்லா கிளறி விடுங்க. ஸோ இதை மாதிரி ஆகிடும். ஸோ நண்டு நல்லாவே தண்ணி விடும். ஸோ நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா தண்ணி விட்டுடும். அதுக்கப்புறம் நாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி விட்டாச்சு. நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நண்டில் எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட போகிறேன். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுன்னா நண்டும் நல்லா வெந்துடும். ஸோ எனக்கு ஒரு 3 பேருக்கான கிரேவின்றதுனால எனக்கு நண்டு மேலே தெரியுது. உங்களுக்கு நல்லா நிறையாவே நீங்கள் கிரேவி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி. ஸோ இப்போ மூடி போட்டுட்டிங்கன்னா எல்லா நடுவில் ஒரு தடவை பரட்டி விடுங்க. ஸோ எல்லா நண்டும் நல்லா அழகாக வெந்துடும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மூடி போட்டு நான் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ நண்டு குழம்புல பெப்பர் பவுடர் போட்டால் கோல்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இதில் நிறைய பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா மிளகை இடித்து போடலாம். நான் வந்து ஆல்ரெடி மிளகு பொடி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறேன். ஸோ பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ண போகிறேன். தூவியாச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியான நண்டு குருமா, நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நண்டு பேசிக்காகவே கால்சியம் ரிச்சு.
ப்ளஸ் ரொம்ப குளிர் நாளில் கோல்டு இருக்குது அப்படின்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நண்டு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சூடு, அதர்வைஸ் நண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நண்டு குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.